பிரியமானவர்களே, இந்த நாளின் வாக்குத்தத்தத்தின்படி நான் 2 நாளாகமும் 16:9 தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இன்றைய வாக்குத்தத்தத்தின்படி தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதாம். The eyes of the Lord search the whole earth in order to strengthen those whose hearts are fully committed to him. யாருடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் உத்தமமாய் அவரை தேடுகிறதோ எல்லாவற்றிலும் இன்னைக்கு நம்ம நியமித்திருக்கிற பாதையில் நம்ம எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை அப்படி நெருக்கப்படும் போதும் சரி, நம்மளுடைய பலவிதமான சூழ்நிலைகள்லையும் சரி, நம்ம சார்ந்து கொள்றதுக்கு நிறைய காரியங்கள் இந்த பூமியில் இருக்குது. அதாவது நமக்கு ஏதாவது ஒரு அவசரம்னா உடனே ஏதாவது ஒரு மனுஷருடைய முகம்தான் வருது. இல்லை நமக்கு எந்த உதவி ஆனாலும் உடனே நம்ம மற்ற யாரையாவது தேடுறோம். எண்ணமெல்லாம் வேறு விதமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் விரும்புகிற காரியம் ஒன்றே ஒன்றுதான். சிறியதோ பெரியதோ எல்லாவற்றுக்கும் நாம் கர்த்தரை சார்ந்திருக்கிறோமா, அதுதான் அவரை சார்ந்திருக்கிற உத்தமமான இருதயம். ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் நீர்தான் எனக்கு. அந்த இது ஒரு சங்கீதத்தில் எழுதுகிறார், எப்பொழுதும் நான் வந்தடையத்தக்க கண்மலையாய் இருக்கிறவர். அவர் நமக்கு எப்போதும் 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 நம்ம போய் அடைகிறதுக்கு ஒதுங்கிறதுக்கான கண்மலை அவர் தான். எனக்கு ஒரு சின்ன காரியம் எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். என்னென்னா, சின்ன காரியமானாலும் அவரையே நம்ம சார்ந்திருக்கணும்னு அவர் எப்போவுமே விரும்புவார். நான் காலையில் ஜெபிக்கிற வேளையில் ஆவியானவரை பற்றி நான் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். அதாவது ஒரு 7 விதமான தேற்றவாளனுடைய நாமங்கள் இருக்குது. அதில் ஒன்று என்னென்னா, எப்போது கூப்பிட்டாலும் உடனடியாக உதவி செய்கிறவர். அப்போ நான் இதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவரே, இன்னைக்கு இது ஒரு சின்ன காரியம்தான். இந்த சின்ன காரியம் உங்கள் பார்வையில் அது இன்னும் சின்ன காரியம். ஆனால் எனக்கு இந்த சின்ன காரியத்தில் கூட நான் உங்களையே சார்ந்திருக்கேங்கிறத நான் உமக்கு அறிக்கை செய்கிறேன். ஆண்டவரே, நான் இந்த காரியத்தில் எனக்கு நீங்கள் தான் உதவி செய்ய முடியும்னு சொல்லி உங்களை சார்ந்து கொள்ளுகிறேன். ஆண்டவரே, இது சின்ன காரியம்தான், எனக்கு உதவி செய்யுங்க, நான் சீக்கிரமாக காரியங்களெல்லாம் முடிக்க வேண்டியிருக்குது அப்படின்னு நான் ஜெபித்து கொண்டு இருக்கும்போதே நான் எதுக்காக ஜெபிச்சனோ அந்த காரியம் எனக்கு நடந்து விட்டது. அப்போது ஆண்டவர் அதுலேருந்து எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரண்டா, சின்னதோ பெருசோ எப்பவும் எல்லா விஷயத்துக்கும் அவரையே சார்ந்து கொள்ளணும். அவரை நம்ம சும்மா ஒரு பக்கத்தில் ஒதுக்கி வைக்கிறது அவருக்கு பிடிக்காது. நம்ம சும்மா அவரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், சதா அவரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், இடைவிடாமல் அவரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். இது சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ, நம்மளால் முடிந்த காரியமோ முடியாத காரியமோ, ஆண்டவரே, இந்த சின்ன விஷயத்துக்கு கூட நான் உங்களையே சார்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்கு இந்த காரியத்தை செய்து தர முடியும் என்று நான் உங்களை மட்டுமே சார்ந்து கொள்கிற ஆண்டவரேன்னு அவரையே நம்ம நம்பி கொண்டு இருக்கும்போது, அவரையே சார்ந்திருக்கிறேன் என்று அவருக்கு அறிக்கை செய்யும் போது, அவர் நம் சார்பாக நின்று நம்முடைய காரியங்களில் நமக்கு உதவி செய்ய தீவிரமாக இறங்குவார். எனவே தான் அது போட்டிருக்குது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறதாம். எனவே பிரியமானவர்களை, இன்றைக்கும் நம்ம அவரை உத்தம இருதயத்தோட நம்ம தேடினோம் என்றால் இன்னைக்கும் ஆண்டவர் அவருடைய வல்லமையை எந்தெந்த பகுதிக்கெல்லாம் அவருடைய வல்லமையை அனுப்பணுமோ, எந்தெந்த பகுதியிலெல்லாம் அவர் வல்லமையாய் கிரியை செய்யணுமோ, அவர் வல்லமை இறங்கணுமோ, அந்தந்த பகுதியிலெல்லாம் அவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அவர் நமக்காக பார்த்து கொண்டு இருக்கிறார். எனவே இந்த நாளில் கூட எனக்கு தெரியாது உங்கள் சூழ்நிலை, ஆனால் இன்னைக்கு எனக்கும் கூட ஆண்டவர் அவருடைய
வல்லமையை அநேக காரியங்களில் விளங்க பண்ணணும். நாங்களும் இன்னைக்கு அநேக காரியத்துக்காக ஆண்டவரிடத்துல விடாது ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். விசேஷமாக இந்த ஆண்டு இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளுகிற ஆண்டு. எனவே அவர் சொன்னது தான், சிறையிருப்பை திருப்புவேன் என்றால் அது சிறையிருப்பை திருப்புவார். அவர் எங்களுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று. எனவே ஒவ்வொரு நாளும் அவருக்கு அதை நினைப்பூட்டி கொண்டே இருக்கணும். ஆண்டவரே, எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து நீர் செய்வதில் உண்மை உள்ளவர். இழந்த எல்லாவற்றையும் இந்த வருடம் நாங்கள் திருப்பி கொண்டே ஆகணும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட நம்ம ஜெபிக்கும் போது அவர் நிச்சயமா அந்த காரியங்கள்ல அவர் நிச்சயமா நம்மளை விடுவிப்பார். அவர் பறந்து காக்கிற பட்சியை போல நம்மளை கடந்து விடுவிப்பார். நம்மளை காத்து நம்ம தப்ப பண்ணுவார் என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோம். எனவே இன்னைக்கு நம்ம என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான போராட்டங்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான காரியங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆக வேண்டி இருக்குது. புது புது காரியங்களை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆக வேண்டி இருக்கிறது. எனவே ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம இன்னைக்கு சொல்ல வேண்டிய ஆண்டவரே, ஆவியானவரே, நான் உங்களையே சார்ந்து கொள்ளுகிறேன். சின்னதோ பெரிதோ உங்களால் மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய முடியும். நான் இதில் வேற யாரையும் நான் சார்ந்திருக்கல. எனக்கு நீங்கள் தான். உங்களுக்கும் எனக்கும் உள்ள இந்த ஃபெல்லோஷிப்பில் ஆண்டவரே இடையில யாரையும் நான் அனுமதிக்கிறது இல்லை. நீங்கள் மட்டும்தான் ஆண்டவரே, நீங்கள் மட்டும் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறீர். நீர் மட்டும் இந்த விஷயத்தில் எனக்கு போதுமானவராயிருக்கிறீர். என்னை காத்து கொள்ளவும் என்னை தப்பு பண்ணுவதற்கும் இந்த விஷயத்துல நீர் போதும் ஆண்டவரே, என்னை விடுவீங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது அவர் தம்முடைய வல்லமையை நமக்கு விளங்க பண்ணும்படி காரியங்களை செய்வார். எனவே இந்த நாளில கூட நம்ம அதை நம்புவோம், நம்ம சேர்ந்து ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுக்கு எந்தெந்த காரியங்கள் உம்முடைய வல்லமை வேணும்னு நமக்கு தெரியும் ஆண்டவரே. அந்தந்த காரியங்களுக்குள்ள உம்முடைய வல்லமையை அனுப்புவீராக. நாங்கள் உத்தம இருதயத்தோடு ஆண்டவரே ஐயா, நாங்கள் உண்மையே சார்ந்து கொள்ளுகிறோம். நீங்க மட்டும்தான் பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று உம்மிடத்திலே அடைக்கலம் புகுந்துட்டோம் ஆண்டவரே. உண்மையே தஞ்சமாக கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. நீங்க மட்டும்தான், நீங்க மட்டும்தான் எங்களுக்கு இந்த விஷயத்துல உதவி செய்ய முடியும். எனவே ஆண்டவரே, இந்த காரியங்கள்ல எல்லாம் நீங்க மட்டுமே எங்களோட இருங்க ஆண்டவரே. உங்களையே சார்ந்து கொள்ளுகிறோம். நாங்கள் என்னோடு சேர்ந்து எந்தெந்த காரியத்துக்காக இந்த பிள்ளைகள் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அந்தந்த காரியங்களில் இன்னைக்கு அவர்களுடைய சூழ்நிலைகளுக்குள்ள உம்முடைய வல்லமை அனுப்புவீராக. ஆவியானவரே, உயிர்ப்பிக்கிற உங்க வல்லமை இறங்குவதாக ஆண்டவரே. அது சரீரமோ அல்லது பொருளாதார பிரச்சனைகளோ அல்லது ஆண்டவரே அவங்க எதிர்கொள்ளக்கூடிய எந்த விதமான சூழ்நிலையாய் இருந்தாலும் என் தேவனுடைய வல்லமை, ஆவியானவருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை அந்தந்த இடத்துல இறங்குவதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளிலே உங்க வல்லமை எங்களுக்கு விளங்க பண்ணுங்க ஆண்டவரே. நீங்க எங்களை உத்தம இருதயத்தார் என்று ஆண்டவரே கண்டீர் என்றார். உம்முடைய கண்கள் எங்களை கண்டதென்றார். இந்த நேரத்தில் தானே அற்புதங்களை அதிசயங்களை செய்ய இறங்குவீராக. இந்த நாள் உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும் ஒரு நாளாய் இருக்கட்டும். உலகமே இந்த நாட்களில் பயந்து கொண்டு இருக்குது ஆண்டவரே. கொரோனா வைரஸ் என்று ஆண்டவரே எல்லாரும் அச்சத்தோடும் பயத்தோடும் திகிலோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் உம்முடைய வார்த்தையை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. நீ பயத்துக்கு தூரமாவாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை என்று எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் உண்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய சிலுவை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுகிறவர்கள். எங்கள் இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு வெளிப்பட்ட எங்கள் தேவகுமாரனுடைய இரத்தம் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்களை சார்ந்திருக்கிறவர்களையும் எங்களுடைய எல்லாரையும் மூடி இருப்பதற்காய் ஸ்தோத்திரம்.
உலகத்தார் பயப்படுகிற எந்த காரியத்துக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம். எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும், ஆவிக்குரிய இஸ்ரவேலருக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. நிச்சயமாக நீங்கள் ஆண்டவரே உலகத்தாருக்கும் எங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை வைத்திருப்பீர். எனவே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாகி எங்களை எல்லா தீங்குக்கும், எல்லா வாதைகளுக்கும், எல்லா கொள்ளை நோய்களுக்கும் விலக்கி பாதுகாத்து ஆண்டவரே எங்கள் போக்குகள் வரவுகள் இந்த நாளில் பத்திரமாய் பாதுகாத்து சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிட்டு ஐஸ்வர்யத்தையும் ஆண்டவரே இந்த நாளினுடைய எல்லா தேவைகளையும் நீர் சந்தித்து ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் கிரியை செய்து ஆண்டவரே எங்களுடைய தொழில் கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் என் தேவனுடைய அளவில்லாத ஆசீர்வாதமும் நன்மைகளும் ஆண்டவரே அந்த கையின் பிரயாசங்களுக்கு ஏற்ற பாதுகாவலும் நஷ்டங்கள் சேதங்களுக்கெல்லாம் விலக்கப்படுகிற ஒரு பாதுகாவலும் அங்கு உண்டாயிருப்பதாக ஆண்டவரே ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடரக்கூடிய நன்மைகளும் கிருபைகளும் இந்த நாளிலும் எங்களை தொடருவதாக என்று உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நாளில் அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. உங்களையே நாங்கள் நம்பி இருக்கிறோம், உங்களையே சார்ந்து இருக்கிறோம். அநேக ஆண்டவரே சாட்சிகளை நான் கேட்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. அப்படி செய்ய நீர் வல்லமை உள்ளவர். உம்முடைய திருக்கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து இந்த நாளை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதமான நாளாய் எங்களுக்கு மாற்றி தருவீராக, வெற்றியின் ஜெயத்தின் நாளாய் மாற்றி தருவீராக, உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும் நாளாய் இதை மாற்றி தருவீராக. திரும்ப திரும்ப எல்லாரையும் இரத்தத்துக்குள்ளாய் வேலி அடைக்கிறோம். நாங்கள் இரத்தத்தில் மறைந்துள்ளோம், எந்த தீங்கும் எங்களை அணுகாது என்று திரும்ப திரும்ப நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே, அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் வேலி அடைத்து பாதுகாத்து ஜெயத்தையும் ஆண்டவரே மீட்பையும் கொடுத்து நடத்துவீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, இந்த செய்திகள், இந்த ஒரு சின்ன தியானம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னா என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப்பில் ஒரு சின்ன மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு நடந்த அற்புதங்களை ஒரு வாட்ஸ்அப் கால் பண்ணி நீங்கள் என்னோட பேசுங்க, அல்லது ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அதை செய்தி அனுப்புங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் ரொம்ப பிரயாசத்தோட என்னுடைய நேரத்தை ஒதுக்கி நான் இதை செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி நீங்கள் அனுப்பும்போது அது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும், உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.